ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா அமராவதி முதலை பண்ணை. இது தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை அல்லது உடுமலைன்னு சொல்லக்கூடிய ஊரில் அமராவதிங்கிற டேமுக்கு பக்கத்தில் ஒரு வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த அமராவதி முதலை பண்ணை. இது உடுமலைப்பேட்டையிலேருந்து, அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வனத்துறைக்கு சொந்தமான இந்த அமராவதி முதலை பண்ணை 1976 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த அமராவதி முதலை பண்ணையோட ஓப்பனிங் க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 9 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க, ஈவினிங் 6 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்க. இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 10 ரூபாயும் சின்னவங்களுக்கு 5 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அமராவதி டேம் இருக்கும், அதை தாண்டி நம்ம உள்ளே போகணும். அந்த பார்க்கை தாண்டி உள்ளே போனோம்னா தான் இது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் தூரம் 1.5 கிலோமீட்டர் உள்ளே வரும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் அங்கே கார் பார்க்கிங் இருக்கும். நம்ம பார்க் பண்ணிவிட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோன்னே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போர்டு இருக்கும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது அங்கே எழுதி வச்சுருப்பாங்க. அப்புறம் இது எப்போ ஓப்பன் பண்ணாங்க இந்த பண்ணை, அதோட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே போர்டில் இருக்கும். நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே உள்ளே போனோம்னா கொஞ்சம் சேரெல்லாம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அங்கங்கே பொம்மைங்க இருக்கும், அதில் உட்காந்துட்டு நம்ம செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்காக ஊஞ்சல், சீசா அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களோட நல்ல பிளேஸ்னு சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா முதலைகளுக்கு நல்லா பாதுகாப்பாகவும் நல்லா சுற்றுச்சூழல் நல்லா இருக்கிற மாதிரி அதுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த இடத்த. முதலைங்க நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கம்பி வேலையெல்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த இடம். அப்பப்போ க்ளீன் பண்ணுவாங்க போல், எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய விதமான முதலைகள் அங்கே இருக்குது. சின்ன குட்டிலேருந்து பெரிய முதிர்ந்த முதலைகள் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பிளேஸ். குழந்தைங்களெல்லாம் நாங்கள் போன டைமில் நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக இது சம்மர் லீவ் இல்லையா, அதனால் நல்ல கூட்டம். நாங்களே வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்க முடிஞ்சது. முதலைங்களோட நிறைய குரங்குகளும் அங்கே மரத்துலலாம் தாவிட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லா ஒரு என்விரான்மெண்ட்டோட நல்லா ஜாலியாக ஒரு பிளேஸ்னால் இங்கே போய் நம்ம பார்க்கலாம். இங்கே குட்டி முதலையிலேருந்து நல்ல வயசான முதலை வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லேயும் முதலை இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாறை மாதிரி நகராமல் அப்படியே இருந்தது. நாங்கள் கூட பொம்மைன்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சோம். அப்புறம் பார்த்தா ரியல் முதலை. சில வீடியோஸில் பார்த்திங்கன்னா அப்படியே அது நவுந்து போகிறதெல்லாம் இருக்கும். இந்த முதலை பண்ணையை பார்த்துட்டு ரிட்டன் வரையில் பார்த்திங்கன்னா அமராவதி டேமும் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அமராவதி டேம் பார்த்துட்டு நம்ம ரிட்டன் வரும்போது நிறைய மீன் கடை இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா பாறை, நெய் மீன், ஜிலேபின்னு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அதை ஃப்ரை பண்ணவும் சாப்பாடு, குழம்பு அந்த மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கிது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ரீசனபிள் ப்ரைஸ் தான். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை இந்த இடத்த போய் சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ.